பேப்பர்லாம் எடுத்துட்டு வராங்க. சரி வா வா, என்னன்னு போய் பார்க்கலாம். வா. சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தட்டு எங்க இருக்கும்? உள்ளதா இருக்குல்ல? ஏங்க, ஹலோ சிஸ்டர், என்ன பண்றாங்க இவங்க? தெரியல. சிஸ்டர் இருங்க. ஏங்க, என்னங்க சொல்றேன். கச்சேரி எதுவும் நடத்த போறாங்களா? பாத்துதா? நெல்லை தட்டி விட்டு வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. ஏங்க, பாரதியை கூப்பிடுங்க. அத பாரதி, வாத்தா முன்னாடி வா. வா, இப்படி வா. தம்பி, பாரதி கை பிடிங்க. இங்க பாருப்பா தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். அவளோட அழுக கண்ணீர் எப்போதும் நான் பார்க்க கூடாது தம்பி. என்னடா ஏத்த விட்டுக்காரா, ஒரு வழியா ராசியாயி பாரதிய கூப்பிட்ட போல இருக்கு. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு எத்தனை சண்டை, எத்தனை சமாதானம். அப்பப்பா, எது எப்படியோ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எங்களுக்கு ஹாப்பி. ஏப்பா ஆதி, அன்னைக்கு கோவத்துல ஏதோ நான் அப்படி நடந்து போட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. ஐயோ பரவாயில்ல சார். நீங்க பாரதிய உங்க பொண்ணா நினைச்சதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஏப்பா, இம்புட்டு நல்லவனா இருக்கியே நீயே, உன்னை போய் தப்பா நினைச்சுட்ட மாதிரி நானு. நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்கெல்லாம் நல்லாதான் இருக்காங்க. இந்த பொம்பளைங்க தான் சரியில்லை. ஏய் கிழவி, நீ எதை மனசுல வச்சுட்டுலாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. ஏன் நீ உன் புருஷன் கூட சண்டையே போட்டது இல்லையா? யாரு? உங்க அப்பதா தானே? உங்க அப்பதா உலக்கைய கையில் எடுத்ததுன்னு வையே, எங்க ஐயா 3 நாளைக்கு வீட்டு பக்கமே வரமாட்டாரு. ஏன்னா கவனிப்பு அப்படி இருக்கும். இல்லத்தா? நான் என்ன சண்டை போடலைன்னா சொன்னேன்? ஆடா புருஷன் பொண்டாட்டி சண்டை ஒரு நாள் ராத்திரி தாண்டக்கூடாது. தப்பு யார் மேல இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறது இல்ல, நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு கேட்கணும். புருஷங்கார வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எப்படா அவ வருவான்னு பொண்டாட்டி ஏங்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்த புருஷன் எப்படா வீட்டுக்கு போவோம், பொண்டாட்டியை பாப்போம்னு தவிக்கணும். அப்படி இருந்தாதான் அது வீடு, அப்படி நடந்தாதான் அது குடும்பம். எங்க காலத்துல எல்லாம் புருஷன் மூஞ்சியே பார்க்காம
புள்ள பெத்த பொம்பளைங்க அத்தனை பேரும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பாட்டி சூப்பரா பேசுற பாட்டி. நீ மட்டும் மைக்க புடிச்சு மேடையில ஏறி பேசினு வச்சுக்கோ, ஊருக்குள்ள ஒரு டைவர்ஸும் நடக்காது. ஏய் சின்னவளே, நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனாதான் தெரியும். போ பாட்டி. சரிங்க அத்தை, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்படியே பேசிட்டே இருந்தா நின்னு பேசிட்டே தான் இருப்போம். வாங்க எல்லாரும் போலாம். ஹை, அப்ப நான் ஸ்கூலுக்கு லீவா? ஹாய், உனக்கு எதுக்கு லீவு? எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பு. ஈவினிங் வேணா நானும் அப்பாவும் உன்னை கூட்டிட்டு போக வரோம். பவி, அக்கா. இவள ஸ்கூல்ல விட்டு வரியா? சரிக்கா. ஹே வா தமிழ், வா நம்ம போலாம். அத்த பாரதி, 2 பேரும் நல்லா ஒத்துமையா இருக்கணும். என்ன ஏத்த லட்சுமி, நம்ம போவோமா? வரேன். ஏத்தா, வா, நம்ம போலாம். சரி பாரதி, பாரதி நான் நல்லா சொன்னதை ஞாபகம் பாத்து. இருக்குல்ல? ஆ, சரி. ஏ ராசாத்தி. வரப்பா. பாரதி, நாங்க போயிட்டு வரோம். ஹலோ சிஸ்டர், உங்கள் ஃப்ரெண்ட் என்ன வேற ஊருக்கா வந்திருக்காங்க? எழுத்த வீட்டுக்கு தானே. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல சின்னதா ஒரு கோடு வந்தாலே என்னால தாங்கிக்க முடியாது. இப்போ 2 வீட்டுக்கும் நடுவுல ஒரு ரோடே இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், விட்டா ஓவரா நடிப்ப. முதல்ல கிளம்பு. ஏய், ஓடி கொஞ்ச நேரத்துல வரேன். ஓ, ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு உள்ள வந்துட்டீங்க. இல்ல இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் ஆண்டாள் கிட்ட மட்டும் சொன்னேன். அவ தான் எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். 10 நாள் தான் இருக்க போறீங்கன்னு சொன்னீங்களா? ஐயோ இல்ல, அத சொல்லல. ஏன்? ஏன்னா 10 நாளுக்கு அப்புறமும் நான் இங்கதான் இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கான்ஃபிடன்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஐ லவ் யூ. ஹலோ, ஆல் தி பெஸ்ட்னு சொன்னா தேங்க்யூன்னு தானே சொல்லணும். அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான். நமக்குள்ள நோ தேங்க்ஸ், ஒன்லி ஐ லவ் யூ தான். என்ன மாப்பிள்ளை இன்னும் போன் எடுக்கலையா? இல்லம்மா, நான் பண்ணிட்டே தான் இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து பாரதியும் ஆதியையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சீங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நீ தான் மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. எனக்கே என்னன்னு புரியலம்மா. என்ன லட்சுமி, என்ன எப்ப பார்த்தாலும் என் புள்ள கூட உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்க? அதானே, அவ நல்லா இருந்தா உங்களுக்கு தான் பொறுக்காதே. ஏத்த லட்சுமி, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த குதிச்சிட்டு இருக்க நீ? நம்ம மாப்பிள்ளை திமிர் எடுத்து பண்ணதுக்கு ஆண்டாள் என்ன பண்ணுவா? கொஞ்சமாச்சும் மாப்பிள்ளைன்னு மரியாதைய மனசுல வச்சு பேசுங்க. ஏய், ஃபர்ஸ்ட் என் பொண்ணு தான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும்.
அவளை கஷ்டப்படுத்துறது மாப்பிள்ளையா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது சொல்லி போட்டேன். என்ன பாசம் என்ன நேசம் வந்துட்டீரா? இருந்தாலும் என்ன பத்தி தான் பேசுவாரு, நான் இல்லனாலும் என்ன பத்தி தான் பேசுவாரு. உங்களால என்ன பத்தி நினைக்காம இருக்க முடியல. அட சொல்லுங்க பரவாயில்ல. டேய் உன்னதான். என்னடே எங்க போன? 2 நாளா ஏன் போனே எடுக்கல? எங்க போறன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட போக மாட்டியா? கோவப்படாதே. இந்தா உன் அழகான கையால மாமாவோட பாக்கெட்டுக்குள்ள கை விடு. அட கை விட்டு இதுக்குள்ள இருக்கிறது எடு. அட எடு. எண்ணி பாரு. எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாருடி. ஏய் 5000 ரூபாய் இருக்குடா. இருக்குதா? அதுல இருந்து ஒரு 500 ரூபா தாள் எடுத்ததா உங்க அப்பாட்ட கொடு. 500 ரூபா தானே பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுருவோம். குடுறி, யோசிக்காத, டக்குன்னு எடுத்து கொடு. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொடுத்தா கொடு. இந்தாரு, அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து அத்தை கையில கொடு. வாங்குங்க. கணக்கு முடிச்சா நான் யாருக்கு கடன்காரனா இருக்க போறதில்ல. சீட்டு விளையாண்ட காசுல தோத்தது எடுத்துக்கங்க. அத்தை கிட்ட கொடுத்தது நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறி, அதுக்கான நம்ம பங்கு. நம்ம ஏதோ ஓசில சாப்பிடலன்னு உங்க அப்பன்ட்ட சொல்லிடு. எது ஆண்டாளு, நான் என்னமோ மாப்பிள்ளைய விரோதியா பாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அவரு. நான் அதுக்கு சொல்லிங்க மாமா. என்னதான் மாமா மருமகனா இருந்தாலும் வாய் வயிறுங்கிறது வேற வேற தானே. உங்க பசிக்கு நீங்க சாப்பிடணும், என் பசிக்கு நான் சாப்பிட்டா தானே ஆகும். சும்மா டேய் என்னாச்சு? ஒண்ணுல டேய் என்னாச்சுன்னு சொல்லு. கை காட்டு. ஒண்ணுல கைய காட்டுன்னு சொன்னேன். ஒன்னில்லடே விடுறே. மாப்பிள்ள என்ன இது? கையெல்லாம் இவ்ளோ காயமா இருக்கு. அது ஒன்னில்ல, விடுங்க. அதை போய் பெருசாக்கிட்டு. ஏய் என்ன வேலைக்கு போன நீ? உனக்கு எதுக்கு அது? நீ போயிட்டு சேலை மாத்திடுவாடி, டவுனுக்கு போலாம். ஒழுங்கா சொல்லு, என்ன வேலைக்கு போனேன்னு கேட்டேன். வேலைன்னா என்னடி? என்ன வேலை ஏது வேலைன்னு? எல்லா வேலையும் ஒண்ணுதான். வா. இது பாரு, நான் வேலைய தப்பா சொல்லல. நீ என்ன வேலைக்கு போனேன்னு தான் கேட்டேன். உன்கிட்டதான் அழகர் கேக்குறேன், சொல்லு. செங்கல் சூளையில கல்ல இருக்க கூப்பிட்டாங்க. கான்ட்ராக்ட் வேலை 2 நாள்ல முடிச்ச 5000 ரூபா தரேன்னாங்க. அதான் போயிட்டு வந்தேன். என்ன மாப்பிள்ள நீங்க? உங்களை யாரு அந்த வேலைக்கெல்லாம் போக சொன்னா? ஏன் மாப்பிள்ள, இப்ப நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுதான் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு யார் சொன்னா? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க? யாரும் எதுவும் சொல்ல, எனக்கு அடியும் பாடல. யார் எதுவும் கேட்காதீங்க, கொடுங்க. நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. ஆண்டாளு, நான் போய் ஜமுனா கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வரேன். என்னடி, என்னாச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, பணங்கா சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போகணும் தாண்டி. அதுக்காக இவ்ளோ கஷ்டமான வேலைக்கு போகணுமா? 2 நாளா நீ போனை வேற எடுக்கல. நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. சும்மா இரு. எப்படி ஆயிருக்கு? என்னால உன் கூட 2 நாள் கூட பேசாம இருக்க முடியல. ஆனா 2 நாள் சண்டை மட்டும் போடணும்னா ஓயாம சண்டை போடுவேன் இல்லையா? சும்மா கிண்டல் பண்ணாத. எனக்கு உன் கையை இப்படி பார்த்த உடனே உள்ளுக்குள்ள எவ்வளவு பதறது தெரியுமா? அதான் காயப்பட்டிருக்குல்ல, மருந்துங்க. அதான் அம்மா மருந்து வாங்க போயிருக்காங்கல்ல, வந்துருவாங்க. அப்ப அவங்க வர வரைக்கும் நான் இப்படி வலியிலே துடிச்சிட்டு இருக்கணுமா? வலிக்குது வலிக்குது.
இந்த கையிலயும் வலிக்குதா? சரியா போயிடுச்சா? இதுக்கு மேலதான் மருந்தே தேவைப்படாதாட்டு இருக்கு. அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லிடவா வேணாம் மருந்துன்னு? அது நானே சொல்லிடுறேன். ஏய். அப்பா ஹாய்ப்பா. ஹாய். ஏய் என்னடி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? எங்க அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. என்னடி கிண்டலா? என்னாச்சு தமிழ், ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? எக்ஸாம் வருதுல்லப்பா, அதான் இன்னைக்கு ஆஃப் டே, ஸ்டடி லீவ் விட்டாங்க. சரி, நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஜாலியா இருந்தீங்களா? ஜாலியா இருந்துட்டாலும் அப்பா அம்மா ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்களா? இல்ல, நான் இன்னும் ரூல்ஸ் எதுவும் சொல்லவே இல்லையே. இவரு சும்மா இருந்தாலும் இவ சும்மா விட மாட்டா போல இருக்கே. என்னப்பா இன்னும் ரூல்ஸ் என்னன்னே சொல்லலையா? ஆமா தமிழ், மறந்துட்டேன். அப்படிலாம் மறக்காதீங்கப்பா, அம்மா பயங்கரமான ஆளு. அடி பாவி. ஏ வாலு, அவர் இல்லனா என்கிட்ட தானே வருவ, அப்ப இருக்கு உனக்கு. அப்பா நீங்க ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அம்மா ஆர்வமா இருக்காங்க. என்ன பாரதி, ரூல்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? ஆரம்பிக்கலாமா? ரூல் நம்பர் 1, ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்காரணத்தை கொண்டோம் இந்த 10 நாள்ல ஒரு தடவை கூட என்கிட்ட சண்டை போடவே கூடாது. ரூல் நம்பர் 2. அப்பா என்னப்பா அது? ரூல் நம்பர் 2, என் தமிழை அடிக்க கூடாது, திட்டவும் கூடாது. நெக்ஸ்ட். ரூல் நம்பர் 3, ஒரு புருஷனா நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். ஓகே. நெக்ஸ்ட். இப்போதைக்கு இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. போக போக மீதி ரூல்ஸ் என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். நான் ஒன்னு கேட்கலாமா? கேட்கட்டும். கேளுங்க. இல்ல, நீங்க என்ன ரூல்ஸ் சொன்னாலும் அதை நான் ஃபாலோ பண்றேன், அந்த ரூல்ஸை மீறாம நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அதை மட்டும் கேட்டுக்கலாமா? ஓகே, 10 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க, பாவம் ஒரே ஒரு கண்டிஷன் தானே. என்னன்னு சொல்லுங்க. பெருசா ஒன்றும் இல்ல, இந்த 10 நாளும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருப்பேன், அதை நீங்க ஏத்துக்கணும். புரியலையே. இல்ல, ஒரு பொண்டாட்டியா நான் உங்ககிட்ட நடந்துப்பேன், தான் பொண்டாட்டி கிட்ட ஆதி எப்படி நடந்துப்பாரோ அப்படி நீங்க நடந்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, அவ்வளவுதானே. ஓகே, கண்டிஷன் ஓகே. அப்போ உங்க ரூல்ஸும் ஓகே. சரிம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு கிருத்திகடி.
வெங்காய சாம்பாரும் அவியலும் வெண்டைக்காய் பச்சடியும் பண்ண போறேன். ஹலோ 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 நாங்க வந்ததுலேருந்தே நான்வெஜ்ஜே சாப்பிடாம நாக்கு செத்து போயிருச்சு. எனக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி வேணும். சூப்பர்ப்பா, எனக்கும் மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. விளையாடுறீங்களா? இன்னைக்கு கிருத்திகன்னு சொல்றேன், அப்புறம் என்ன பிரியாணி வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? பாரதி இதோ ரூல் நம்பர் 1 பாருங்க, 10 நாள். அதெல்லாம் இல்ல, நான் கோவப்படல. இன்னைக்கு கிருத்திகா அதுமா நான்வெஜ் சமைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ரூல் நம்பர் 3 என்னன்னு தெரியும்ல, நான் என்ன சொன்னாலும் அதை மறுக்காம கேட்கணும். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வேணும்.